இன்னைக்கு டே தெரியல நம்ம எங்க இருக்கோம்னா வாகமான்ல தான் இருக்கிறோம். நைட்டு சரியான குளிரு. நானும் நல்லா போத்தி தூங்கிட்டேன் போல. பொழுது விடிஞ்சதே தெரியல. இன்னைக்கு செக் அவுட் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு தான் போக போறோம். நானும் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். டைம் ஆயிடுச்சு. நமக்குமே படுத்து தூங்க இடம் கொடுத்த மகராசனுங்க கடைசியில பாத்ரூம் இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. நம்ம கஸ்டமரும் நல்ல கஸ்டமரா இருந்ததால நம்ம ரூம்லயே ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளும் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டோம். இன்னைக்கு நம்ம ஊருக்கு போக போறோமேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா கடைசியில கஸ்டமர்ட்ட இருந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. வாகமானுக்கு பாய் சொல்லிட்டு வர்க்கலா கிளம்பியாச்சு. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் ரீல்ஸ் எடுத்து போட்டிருப்பாங்க. இன்னைக்கு தான் இந்த இடத்தையே நான் நேர்ல பாக்குறேன். கஸ்டமர்கிட்ட இருந்து இப்படி ட்விஸ்ட் வருமே நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்றத இப்ப சொல்றேன். நம்மளும் வாகமான்ல இருந்து நேரம் ஈரோடு போறதா தான் இருந்துச்சு. ஈரோட்ல இருந்து வர்க்கலாவுக்கு பாத்தீங்கன்னா 450 கிலோமீட்டர் வருது. அதுவே வாகமான்ல இருந்து வர்க்கலாவுக்கு வெறும் 160 கிலோமீட்டர் தான் வருது. அதனால நம்ம கஸ்டமரும் வந்தோம் வாகமான் வரைக்கும் வந்துட்டோம், அப்படியே ஒரு வர்க்கலாவும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் இப்ப வர்க்கலா கிளம்பியாச்சு. வாகமான்ல இருந்து நம்மளும் எந்த ரூட் வழியா போக போறோம்னா இரட்டுப்பேட்டா, கஞ்சரப்பள்ளி, பத்தனம்திட்ட வழியா தான் நம்ம வர்க்கலா போக போறோம். கேரளாவுல என்னமா ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோடு அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா மூஞ்சி. ரோடெல்லாம் சும்மா நெகுன்னு வைப்ரேஷனே இல்லாம வண்டி போறதே தெரியல. ரோடெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இதுவே நம்ம ஊரா இருந்தா 40 கிலோமீட்டருக்கு இன்னொரு 40,000 வேகத்தடை போட்டிருப்பாங்க. ஆனா இந்த ஊர்ல ஒரு வேகத்தடை கூட கிடையாது. இதனாலே கேரளாக்குள்ள வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை கூட்டிட்டு வந்து கேரளா நெடுஞ்சாலைத்துறை கிட்ட ரோடு போறது எப்படின்னு கத்துக்க சொல்லணும். கேரளா எப்பவுமே கூலிங்கா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க என்னடான்னா வெயில் போட்டு பட்டை கலப்புது. அடிக்கிற வெயில்ல கஸ்டமர்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. கரும்பால் குடிக்கலாம்ப்பா கார் நிறுத்துன்னு சொன்னனால நம்மளும் கார் நிறுத்திட்டோம். அப்படியே நம்மளும் ஒரு கரும்பால் குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. இங்க பாரு, இந்த நாய் பாரியை குளிப்பட்டது கரும்பால குடிக்கிறான். ஆனா நம்ம பாரியை குளிப்பட்டதுக்கு அட்லீஸ்ட் ஒரு கூல டாயிலாச்சும் வாங்கி ஊத்துறானா. படுவாய்ப்பாய பச்சை தண்ணியை ஊத்திய ஓட்டிட்டு இருக்கிறானே. ஒரு நாள் காண்டாய் அக்னி குழம்பா கக்க போறேன். அன்னைக்கு தெரியுமா அந்த கார் காரணமா யாருன்னு. நம்மளும் ஒரு வழியா பத்தனம்திட்டா வந்தாச்சு. பொதுவாகவே கேரளா ஃபுல்லா சண்டே அதுமா கடையெல்லாம் லீவா தான் இருக்கும் போல. மேக்சிமம் 90% கடையெல்லாம் க்ளோஸ்ல தான் இருந்துச்சு. எங்காச்சும் ஒரு சில கடை மட்டும் தான் ஓப்பன்ல இருந்துச்சு. லஞ்ச் டைம் ஆனனால நம்மளும் சாப்பிடறதுக்கு ஒரு ஹோட்டலை பார்த்து நிறுத்தியாச்சு. நம்மளும் சாப்பிட ஆர்டர் பண்ணியிருந்தது பரோட்டாவும் சிக்கன் கறியும் தான். இதுவே நம்ம ஊர்ல எல்லாம் கறியை கேட்டா கண்ணில் பார்த்துக்கணும் கொண்டு வந்து வைப்பாங்க. இந்த ஊர்ல என்னடானா அரைக்கிலோ கறினாலும் அப்படியே கொண்டு வந்து வைக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல ஒரு வெட்டிடலான்னு சாப்பிட ஆரம்பிச்சாதான் அப்படியே வாமிட்டே வந்துடும் போல. டேஸ்டே நல்லா இல்ல. ஒரு வழியா நம்மளும் வர்க்கலா வந்துட்டோம். நம்ம கஸ்டமரும் பீச்சு பக்கத்துலயே தான் ரெசார்ட் புக் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசார்ட்ல இருந்தே பீச்சை பார்க்கலாம். அந்த வியூ உங்களுக்கு காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல ஹைட்டான பிளேஸ்ல இருந்து அந்த கடல் அலையை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். அலை கடல்ல ஆனந்த குளியல் போடணும்னு நமக்குமே ஆசையா தான் இருக்கு. நம்மளும் வாகமான்ல இருந்து வர்க்கலா வர்றதுக்கு ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. அதனால காலையில ஃப்ரெஷ்ஷா போய் பீச்சு காத்து வாங்கலாம். இப்போ டயர்டா இருக்கனால நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பாய் பாய். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு